தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/8/2025 திங்கட்கிழமை, சதயம் நட்சத்திரம், மதியம் 3:12 வரை, பிறகு போராட்டாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கணங்கள்னு ஜாதகத்தில் இருக்கு. ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு கணம்னு இருக்கும். அஸ்வதி அப்படின்னு எடுத்துக்கினா தேவகணம், பரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மனித கணம். அதே மாதிரி கார்த்திகை அப்படின்னு எடுத்தால் ராட்சச கணம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு மிருகசீஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவகணம். திருவாதிரை அப்படின்னா அது மனித கணம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கணம்னு இருக்கும். இந்த கணம் கணப்பொருத்தம்னு பார்ப்பாங்க. ஜாதகம் பார்க்குற போது பொருத்தம் பார்க்குறதுல தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி, மகேந்திரம், ரஜ்ஜு, வேதை, நாடி அப்படின்னு சொல்லி 10 பொருத்தம் இருக்குது. 10 பொருத்தம் பார்த்து முத்தான பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் அல்லது நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இந்த கணங்களுக்கெல்லாம் இந்த கணப்பொருத்தம் நல்லா இருந்தால் தான் குணப்பொருத்தம் நல்லாயிருக்கும். இப்போ ராட்சச கணமும் மனித கணமும் சேர்ந்துச்சுன்னா ஒருத்தருடைய குணம் ஒருத்தருக்கு ஒத்து வராது. அதனால வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருங்கிறேன். அதனால கணப்பொருத்தம் அவசியம் பார்க்கணுங்கிறாங்க. இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி யாரு அப்படின்னா கணபதி. கணபதியை முதல்ல நம்ம கும்பிடுறது காரணம், பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம காரியம் தொடங்கினா எல்லை இல்லாத நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கணங்களுக்கு அதிபதி கணபதி. கணபதியை நம்ம கும்பிடுறோம். இந்த கணங்கள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரத்துக்கு இருக்க கணம் இருக்கே. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு சதய நட்சத்திரம், மதியம் 3:12க்கு மேல பூரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு என்ன கணம், இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அது என்ன கணம் அப்படின்னு நீங்க பார்த்துக்கணும். பொதுவாக நம்ம பிறந்தது தேவ கணத்தில் பிறந்திருந்தா தேவர்கள் நமக்கு நண்பர்கள் மாதிரி இருப்பாங்களாம். ஒரு முறை நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு பலன் கிடைக்கலைன்னா மறுமுறை 2ஆம் முறை கும்பிடுற போது பலன் கிடைச்சிடும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் ஒரு காரியம் சொல்கிறான், இதை முடிச்சு கூடப்பா அப்படிங்கிறான். நேற்று மறந்துட்டேன் சார், நான் இன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிமா. நண்பர்கள் ஒரு முறை சிக்காட்டியும் மறுநாள் யோசிச்சு பார்த்து முடிச்சிருவாங்க. ஆனால் அதே நேரம் மனித கணமா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்க. மனித கணம்னா நீங்க மனிதத்தன்மை, தேவர்கள் தேவத்தன்மை. அதனால கடவுள் வழிபாடு, பரிகாரங்கள், கடவுள்களை எல்லாம் வழிபடுகின்ற பொழுது அழுது தொழுது கும்பிட்டா தான் பலன் கிடைக்கும். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை போய் அந்த தெய்வத்தை கும்பிடணுமா. அப்படி கும்பிடுற போது அந்த இறை வழிபாட்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சரி, ராட்சச கணத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்க. கூப்பிட்ட உடனே அந்த தெய்வம் ஓடியாந்துருமா. தன்னுடைய பக்தன் என்ன குறை சொல்றானோ உடனே தீர்க்கணும்னு சொல்லி வந்துருமா. இந்த கணம் எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த தெய்வங்கள் நீங்க தேர்ந்தெடுத்து கும்பிடக்கூடிய விதத்துல நீங்க கும்பிட்டீங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும். இதுக்கு ஒரு பாடல் கூட உண்டு. அசுவதியோ தேவகணம் என்று உரைப்பார். அசுவதியில பிறந்தா தேவகணம். அடுத்து வரும் பரணியதோ மனிதம் ஆகும், அது மனித கணம். துதிக்கின்ற கார்த்திகையோ ராட்சசம் தான். கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தா ராட்சச கணம். தொல்லுலகில் இதுபோல கணங்கள் உண்டு. இதுபோல எல்லா நட்சத்திரத்துக்கும் கணங்கள் உண்டு. அதற்கேற்ப வழிபாட்டை நீங்கள் செய்தால் அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். ஆன போதும் முதற்கடவுள் கணபதி தான் கணங்களுக்கு முன்னிற்கும் தெய்வம் என உணர்ந்து கொள்வீர்னு ஒரு பாடல். கணங்களுக்கு அதிபதி கணபதி. 27 நட்சத்திரத்துக்கு கணம் இருக்கு. அந்த கணங்களுக்கு அதிபதி கணபதி. கணபதியை கும்பிட்ட பின்னால உங்களுக்குரிய தெய்வத்தை நீங்க தேர்ந்தெடுக்கணும் நட்சத்திர அடிப்படையில். அது நீங்க தேவகணமாக இருந்தால் ஒரு தெய்வத்தை 2 முறை 3 முறை கும்பிட்டதுல பலன் கிடைக்கும். மனித கணமாக இருந்தால் அழுது தொழுது வருந்தி கும்பிடணும். விரதம் வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும். ராட்சச கணமாக இருந்தால் 1 முறை 2 முறை கும்பிடுற போதே பலன் கிடைச்சிடும். இது என்ன கணம் நீங்கள் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி பார்த்து அதற்கேற்ப வழிபாடுகளை வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள். நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொது நலத்திலே கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்திலே முன்னேற்றம் தருகின்ற இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். எதிர்பாராத விதத்திலே நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகம் மட்டுமல்ல, மாலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு, அதாவது வரன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்களும் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 2ல் குருவும் சுக்கிரனும், ராசிநாதன் 2ல் இருக்கின்ற பொழுது லாபம் 2 மடங்காக வரும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்வார்கள். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு காரிய தாமதங்கள் ஏற்படும் நாள்.
கடமையில் தொய்வு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் சூரியனோடு இணைந்து 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதே நேரத்தில் ராசியில் பகை கிரகங்கள் இரண்டும் சேர்ந்திருக்கின்றன. சுக்கிரனும் புதனும் தீவிரமான பகை கிரகங்கள். இரண்டும் ராசியில் இருக்கின்ற பொழுது மனக்குழப்பம் அதிகரிக்கும். பணப்புழக்கத்தில் சில தடைகள் வரும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க இயலாது. யாரிடமேனும் உதவி கேட்டால் அவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே இன்று குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனாலே மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் நாள் என்பதனாலே இன்று கிழமை திங்கள் கிழமை என்பதை முன்னிட்டு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக தெற்கு நோக்கிய அம்மன் வழிபாடு உங்களுக்கு தேனான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். கொள்கை பிடிப்பை தளர்த்திக் கொள்ள வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் தரும் தகவலை காட்டிலும் விரயங்களே உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் கூட அந்த காரியங்கள் வெற்றியடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கையும் கொஞ்சம் உயரலாம். வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். அதே நேரம் வழக்குகள் கூட புதிதாக தோன்றலாம். குறிப்பாக அரசு வழியில் சிக்கல்கள் வந்தால் அதை உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். விரையாதிபதி சந்திரன் 7ல் இருப்பதனாலே குடும்ப சம்பந்தப்பட்ட விரயம் ஏற்படலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் நடைபெற நீங்கள் சுப விரயங்கள் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கலாம். ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். பிள்ளைகளினுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். அப்படி மின்சாதன பொருட்களில் விலை உயர்ந்தவைகளை வாங்கி மகிழலாம். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்கும் யோகம். இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விரயங்களாக நீங்கள் செய்து கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். 7லே ராகு இருப்பதால் பயணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு அயல் நாட்டு யோகம், ஒரு சிலருக்கு அயல் மாநிலத்து யோகம் கூட உண்டு. என்ன இருந்தாலும் இன்று பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாள் என்றே கருதலாம். இன்று கிழமை திங்கள் என்பதனாலே சோமாஸ்கந்தர் வழிபாடு நன்மையை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, ராசிக்கு 10லே வியாழன். 10ல் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் உண்டு. வாகன மாற்றம் கூட உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. அதிகாரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். நீங்கள் எவ்வளவுதான் திறமையாக செயல்பட்டாலும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்தில் கிடைக்காது. அதன் விளைவாக திடீரென நீங்கள் மாற்றப்படக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். இன்று கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் ராசிகள் இருக்கின்ற பொழுது இழப்புகளை சந்திக்க நேரிடும். ஏதாவது ஒரு புது முயற்சியில் ஏற்பட்டால் கண்டிப்பாக இழப்புகள் ஏற்படும். நல்ல அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனக்கலக்கம் அகலும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகள் வெற்றி காண்பீர்கள். தொழில் உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் புதிய பாதை உங்களுக்கு புலப்படும். திறமை மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் இந்த வெற்றி பெறுகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. 11ஆம் இடத்திலே கேது. ஆன்மீக பயணங்கள் உண்டு. அருகில் இருக்கும் ஆலயம் மட்டுமல்ல, தூர தேசத்தில் இருக்கும் அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும். காசி போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் விரும்புவீர்கள். அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. 12லே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாள். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். 6க்கு 11ல் இருப்பதனாலே உத்தியோகத்திலே ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு வரலாம். இதுவரை உடன் பணிபுரிபவர்களுக்கு வருகிறதே, நமக்கு வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த பதவி உயர்வு, உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் தீட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். குடும்பத்தில் இருப்பவர்களின் குழப்பங்கள் அகலும். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியங்கள் உருவாகலாம். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாகவும் உதவி வருமானங்கள் வரலாம். 10லே கேது இருக்கின்றார். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இதை விட்டு விலகி சுயமாக செய்யலாமா, அதற்கு நண்பர்கள் கூட்டு சேர்வார்களா என்று நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள். குறிப்பேச்சியிலிருந்தே உங்களுடைய எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்று ஈடேறும் விதத்திலே நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள்.
குருவின் பார்வை இருப்பதனாலே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். மனநிறைவு கூடும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். பயணங்களிலே பிரபலங்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வியாபாரத்திலே இதுவரை இருந்த தொய்வு அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். பொதுநலத்திலே அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் 2 சனி ராகு. கொடுத்த கடன்கள் வசூலாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெற வேண்டுமானால் குருவின் பார்வை 2ஆம் இடத்திலே பதிய வேண்டும். இந்த நாள் 2ஆம் இடத்திலே குருவின் பார்வை பதிகின்றது. எனவே குடும்பத்திலே உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் அகலும். என்றைக்கோ வந்த சண்டை சச்சரவுகள் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கி இருக்கிறதே, இது தீர்மா என்று நினைத்தவர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனை தீர்ந்து குடும்பத்திலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசிகளில் சந்திரன். மிகுந்த யோகமான நாள், அற்புதமான நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். தொழில் தந்த எதிரிகள் தானாகவே விலகிச் செல்வார்கள். குருவின் பார்வை இருப்பதனாலே குரு சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நிச்சயித்த காரியங்கள் நிச்சயித்தபடியே நடைபெறும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். புதிய தொழில் செய்ய வேண்டும் என்று அதற்கு முயற்சித்தால் அது கைகூடலாம். அதே நேரத்தில் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளும் நல்லவிதமாக முடியும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கொடுப்பார். மீனராசினியர்களே, உங்களுக்கு 7 செவ்வாய் இருப்பதனாலே இனிய வாழ்க்கை இன்று அமைவதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றது. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியக்கும் தகவல் விடிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். வருமானம் உயரும். வாழ்க்கை தரமும் உயரப்போகிறது. பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் புதன். பிள்ளைகளுடைய கல்வி நலன் கருதியோ அல்லது கல்யாண சம்பந்தமாகவோ நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் அது கைகூடலாம். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். அணிகலன்களை அடகு வைத்திருக்கிறோமே, எப்பொழுதுதான் நகைகளை திருப்புவது என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அந்த கடன்கள் வசூலாவது மட்டுமல்ல, அணிகலன்கள் அடகு வைத்தவர்களை திருப்பி மீண்டும் அணிந்து அழகு பார்க்கும் சூழல் இன்று உருவாகப் போகிறது. இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற யோகமான நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று கிழமை திங்கள் என்பதால் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவன் பார்வதி வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான வாழ்க்கையை மேலும் அமைத்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.